இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஐ வீடியோ எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போடும். கூகுள் ஜெமினி ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் கேலரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேலரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட கேலரிலேருந்து நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே தான் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் வந்து போடணும். அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை எப்படி வந்து காப்பி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஃபோட்டோவும் கரெக்டாக ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோ மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். ரெடியாகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கிரியேட் வித் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை இதில் நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதில் நீங்கள் சைன்அப் பண்ணிடுங்க. சைன்அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சைடில் ஒரு 3 லைன்ஸ் பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் டு வீடியோ அப்படின்றத நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கேலரிலேருந்து நீங்கள் இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ அப்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ஜெமினியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணிங்களா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராம்ப்ட் வந்து போடணும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோன்னு போட்டு அதுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏஐ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ மாதிரி ரெடியாகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் ஒரிஜினல் சைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஏஐ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து நம்மளோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.